சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது ஏன் பெரியம்மாவோ இல்ல உங்க தங்கச்சி ராஜலட்சுமியோ தலைமை தாங்க கூடாது? இதுல எங்களை கோத்து விடுறதுக்கான சூட்சமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. அது ஒண்ணுமில்லம்மா, ராஜலட்சுமிக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. வடிவு வருஷம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா. அதான் இந்த வருஷம் நீங்க யாராவது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நாங்க யாருமே தலைமை தாங்கல. உங்க தங்கச்சிக்கு தான் மரியாதை வாங்கிக்கிறதுனா அது அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்குமே. அவங்க கிட்டே தலைமையை கொடுத்துருங்க, எங்களுக்கு வேண்டாம். அம்மா, நானும் எழிலும் அப்பாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். மூர்த்தி, நீ அம்மா கூட போயிட்டு ஊரழைப்பு பண்ணிட்டு வந்துரு. பாட்டி, அப்பாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. மூர்த்தி, போயிட்டு வா, போயிட்டு வா. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டு பொண்ணா ராஜுக்கு நாம எந்த மரியாதையுமே செஞ்சதில்ல. அதனால இந்த முளைப்பாரி தலைமைய அவகிட்ட கொடுத்துடலாமே, அதுதான் முறையும் கூட. சரி, நான் வரேம்மா. வடிவு போலாம். அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, வா. என்னங்க போட்ட பிளான் எல்லாம் போயிடுச்சா? ஆமாண்டி, இந்த ராஜலட்சுமி கையிலையும் முளைப்பாரி விஷயத்துல யாரு பெரிய ஆளுங்கிற ஈகோவை தூண்டி விட்டு முட்டிக்க வைக்கலாம்னு பார்த்தா அந்த கையல் உஷாரா இருக்கா. இருக்கட்டுங்க, அவங்க ரெண்டு பேரையும் முட்டிக்க வைக்கிறதுக்கு வேற சான்ஸ் கிடைக்காமலா போயிடும்? அதெல்லாம் கிடைக்கும். அப்படியே கிடைக்கலனாலும் அவளுங்களுக்குள்ள சண்டையை நான் உருவாக்குவேன். அப்புறம் என்னங்க, அப்ப கொளுத்தி விடுவோம். வாங்க போலாம். மூர்த்தி, நீ போய் வேலையை பாரு. சரிம்மா. காமாட்சி, ராஜலட்சுமி இத்தனை நாளா எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியாமலே இருந்துட்டோம். இப்பதான் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சே. திருவிழாவுக்கு நிச்சயத்துக்கு வந்தவ அவளுக்கு பெத்த தாய ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு தோணுச்சாடி. என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவாள்ல, அப்ப பேசிக்கிறேன்டி நானு. ஐயோ பாட்டி, அழாதீங்க. ஏய், இப்படி நிறுத்து. இங்கயா? ஓகே. வா, அங்க இருக்கு. கயல், இந்த ஊரும் உன்ன மாதிரியே இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? பாரு, அவ்வளோ அழகா இருக்கு. ஐஸ் வைக்காத, வா. சரி, வா.
மாமா எங்கேயும் போகல, நம்ம கூடயே தான் இருக்காரு. அப்பா, ஒவ்வொரு பொண்ணுக்குமே அவ கல்யாணம் அவங்க அப்பா முன்னிலையில நடக்கணும்னு பெரிய கனவே இருக்கும். எனக்கும் அப்படிதான். நீங்க தாலி எடுத்து கொடுத்து என் கல்யாணம் நடக்கணும்னு விவரம் தெரிஞ்ச வயசுல ரொம்ப ஆசைப்பட்டேன். மாப்பிள்ளை பாக்குறதுல ஆரம்பிச்சு புடவை எடுக்கிறது, நகை வாங்குறதுன்னு ஒவ்வொரு தருணத்திலையும் அப்பான்னு உங்க கைய பிடிச்சிட்டு நிக்கணும்னு பெரிய கனவு கண்டேன். கடைசியில அது எல்லாம் வெறும் கனவாவே போயிடுச்சுப்பா. அழக்கூடாதுன்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால முடியல. நீங்க எங்க கூட இல்லைனாலும் எங்களுக்கு பக்க துணையா இருக்கீங்கங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். என் அத்தையோட ஆக்ரோஷத்தையும் பெரியப்பாவோட சதியையும் நீங்க தான் முறியடிக்கணும். நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். எங்களை தூக்கி வளர்த்த இடத்துல நிச்சயம் பண்றது எனக்கு கிடைச்ச பெரிய கொடுப்புன்னு. நீங்க பிறந்த மண்ணுல எழிலோட நிக்கும் போது ஏதோ நேர்ல நின்னு நீங்க என்ன வாழ்த்துற மாதிரியே தோணுது. நீங்க இல்லையேன்னு உங்களை நினைச்சு நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு இப்பெல்லாம் மூர்த்தி இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பானவனா இருந்து என் கல்யாண வேலையை பாத்துக்கிறான். என் கல்யாணத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான்பா. அவன் எனக்காக மெனக்கெடுறத பார்க்கும்போது கூட பிறந்த தங்கச்சியா மனசு நெகிழ்ந்து போகுது.